ஹலோ ஆல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செஷன்ல வந்து ஆர்மேன் யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்டோரேஷன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் சினாரியோ. ஓகேங்களா? இது எப்படின்னா உங்களுடைய ஒரு ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஒரு விண்டோஸ் சர்வர்ல ஓடிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? அந்த டேட்டாபேஸ் சர்வர் வந்து திடீர்னு ஒரு நாள் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அதுல வந்து பேக்கப் எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்மேன் வழியா உங்களுக்கு டெய்லி ஃபுல் பேக்கப் எடுக்கும். ஓகேங்களா? அந்த பேக்கப் ஃபைல்ஸ் லோக்கலா ஒரு ஃபைல் சிஸ்டம்லயே போய் விழும். ஓகேங்களா? அப்புறம் அந்த பேக்கப் ஃபைல்ஸ் வந்து அகைன் ஸ்டோரேஜ்க்கு வந்து ஒ இன்னொரு ஃபைல் பேக்கப்பா போய் விழும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த விண்டோஸ் சர்வர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட டேட்டாபேஸ் போயிடுச்சு. அடுத்தது வந்து டேட்டாபேஸ் கூட எடுத்த பேக்கப்பும் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த லோக்கல் சர்வர்ல கிடையாது. பட் என்னன்னா, அந்த ஆர்மேன் பேக்கப் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு வேற ஒரு ஸ்டோரேஜ்ல இருக்கு. இந்த சினாரியோல கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு லேட்டஸ்ட்டா என்ன பேக்கப் இருக்கோ, அதுல உள்ள டேட்டா வேணும். அவ்வளோதான் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஆ ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வர்ல இருந்த டிபி நேம் வந்து புல்லட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, இப்ப ஸ்டோரேஜ்ல இருந்து நமக்கு லோக்கலா வந்து அந்த பேக்கப் எடுத்து நம்மளுடைய பேக்கப் டீம் குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய விண்டோஸ் டீம் நம்மளுக்கு விண்டோஸ் சர்வர் பில்ட் பண்ணி குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆரக்கிள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா, ஆரக்கிள் போர்ட்டல்லருந்து அந்த 19சி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி, அத இன்ஸ்டால்லாம் பண்ணி வச்சாச்சு. இப்ப என்னன்னா, நம்ம டிபி மட்டும் ரெஸ்டோர் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க சினாரியோ வந்து நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன் நானு. இப்போ நம்ம டெமோ பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேக்கப் டீம் வந்து இந்த லொகேஷன்ல நம்மளுக்கு பேக்கப் ஃபைல்ஸ் எடுத்து குடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஆர்மேன் ஃபைல்ஸ். ஓகேங்களா? பேக்கப் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? எல்லாம் லேட்டஸ்ட்டா எடுத்த பேக்கப்லாம் இதுல இருக்கு. என்னன்னா, இது வந்து நியூலி பில்ட் சர்வர் உங்களுக்கு Oracle அ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. Oracle Home அவைலபிளா இருக்கு. பட் டேட்டாபேஸ் வந்து ரெஸ்டோர் பண்ணணும். அதுதான் ரிக்வயர்மென்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வேற சில விஷயம் நான் செக் பண்ணிக்கலாம். இது வந்து விண்டோஸ் மெஷின். ஸோ ஆஸ் யூசுவல் வந்து உங்களுக்கு Oracle ரிலேட்டட் சர்விசஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே. Oracle அப்படின்னு டைப் பண்றேன். நம்மளுக்கு லிசனர் இருக்கு. ஸோ லிசனர் தவிர்த்து வேற எதுவுமே இல்ல பாருங்க Oracleல. ஓகேங்களா? உங்களுக்கு நார்மலா டிபி ஓடுதுன்னா, ஒரு டிபி சர்விஸ் ரன் ஆகும். அது இல்ல. அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் Oracle Home ஓகேங்களா? DB19 அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் Oracle Home. அந்த Oracle Homeக்குள்ள டேட்டாபேஸ்ன்னு ஒரு ஃபோல்டர். அந்த டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா, டிபி ரிலேட்டட் பாராமீட்டர் ஃபைல்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இது புதுசா பில்ட் பண்ண சர்வர். நம்ம இனிமேட்டு தான் டிபி ரெஸ்டோர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி டிபி கனெக்டிவிட்டியும் ஒரு தடவ செக் பண்ணிக்குவோம். அதே மாரி டிபி கனெக்டிவிட்டியும் ஒரு தடவ செக் பண்ணிக்குவோம். இங்க பாருங்க புல்லட்ன்னு ஆல்ரெடி யூசர் கனெக்ட் பண்ண அந்த கனெக்ஷன் கான்ஃபிகரேஷன் வந்து இங்க இருக்கு. பட் ஆனா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதோட கிரெடென்ஷியல்ஸ் எனக்கு தெரியும். ஓகேங்களா? பண்ணா லிஸ்டனர் ரெஃப்யூஸ்ட் த கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா வந்து அந்த டேட்டாபேஸ் இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ப டிபி ரெஸ்டோர் பண்ணணும். ஸோ டிபி ரெஸ்டோர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த அ டிபியோட பாராமீட்டர் ஃபைல் ஆ ரெஸ்டோர் பண்ணணும். அது இருந்தா தான் வந்து உங்களால இன்ஸ்டன்ஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றோம்னா, ஆ ஸோ புல்லட்ன்ற பேர்ல தான் நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன பண்றேன்னா, ORADEM யூஸ் பண்ணி சர்விஸ் கிரியேட் பண்றேன். ORADEM -new -sid புல்லட் அப்படின்னு போடுறேன். இப்போ எனக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஜாப் ஸ்கெடியூலர் சர்விஸ் நேம் இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ திருப்பி அந்த டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ள போய் செக் பண்ணுவோம். எதுவும் இல்ல பார்த்தீங்கன்னா. பட் இருந்தாலும் நான் என்ன பண்றேன்னா, இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன்.
இப்போ SQL plus -sdba ஓகேங்களா. ஸ்டார்ட் அப் நோ மவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா could not open parameter file அப்படின்னு இந்த மாதிரி காமிக்கிறான். நான் என்ன பண்றேன்னா ஸ்டார்ட் அப் force mount அப்படின்னு கொடுக்குறேன். நோ மவுண்ட். ஓகேங்களா. ஸோ SQL plus வழியா போயிட்டு என்னால் ஸ்டார்ட் அப் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ஆர்மன் வழியா கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா. அகைன் இதுதான் சொல்லுது. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா ஸ்டார்ட் அப் force no mount. இங்க பாருங்க அதே மெசேஜ் தான் அடிச்சது. ஓகேங்களா. could not open parameter file. ஆனா அதுக்கு அடுத்தது ஆர்மன் வழியா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா ஸ்டார்டிங் ஆரக்கிள் இன்ஸ்டன்ஸ் வித்தவுட் parameter file ஃபார் ரிட்ரீவல் ஆஃப் SP ஃபைல். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம parameter ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா. இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டேட்டாபேஸ் ஃபோல்டர்ல போயிட்டு ஏதாவது கிரியேட் ஆயிருக்கா பார்ப்போம். ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இதுவும் இல்லை. பட் சும்மாவே வந்து உங்களுக்கு ஒரு டம்மி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னன்னா எனக்கு நம்மளுடைய பேக்கப் டீம் எங்க எங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த லொகேஷன் நியூ லொகேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல எனக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருந்து நான் வந்து என்னுடைய பேராமீட்டர் ஃபைலை நான் ரெஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா. ரெஸ்டோர் SP ஃபைல் ஃப்ரம் லொகேஷனுக்கு போயிட்டு இங்க பாத்தீங்களா சின்ன சைஸ்ல இருக்கும். 10 MB சைஸ்ல C ஹைபன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேராமீட்டர் ஃபைல் கண்ட்ரோல் ஃபைல் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுல லேட்டஸ்டா எது இருக்குதோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா 25th ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, 26th ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 26th உள்ள அந்த ஃபைலை யூஸ் பண்ணி நான் பேராமீட்டர் ஃபைல் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பேராமீட்டர் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த லொகேஷனுக்கு போகணும். இங்க பாருங்க. இங்க பேராமீட்டர் ஃபைல் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. SP ஃபைல் போல .org. ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்ம கண்ட்ரோல் ஃபைலும் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதே கமாண்ட் தான், அதே ஃபைல். பட் ஆனா SP ஃபைலுக்கு பதிலா கண்ட்ரோல் ஃபைல் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோல் ஃபைல், ரெஸ்டோர் கண்ட்ரோல் ஃபைல். இப்போ என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா. ஸோ இந்த லொகேஷன் போய் பார்ப்போம். IDB ஹோம் டேட்டாபேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்றேன்னா இப்போ திருப்பி ஆர்மன்ல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பியும் SQL plus வழியா போயிட்டு ஸ்டார்ட் அப் கோர்ஸ் நோ மவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபி இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. SQL plus யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியுது. இதுல வந்து என்ன பண்ணலாம்னா ஷோ பேராமீட்டர் கண்ட்ரோல் ஃபைல். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா
கண்ட்ரோல் ஃபைல் எங்க இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கணும் அப்படின்றது வந்து இது வழியா நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஐ டிரைவ்ல db appdel oradata bullet அதுல வந்து பார்த்தீங்கன்னா control01.ctl and control02.ctl இந்த ரெண்டு ஃபைல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ idb இதுல போய் பார்ப்போம். I colon db slash app slash del slash oradata அப்படின்னு போனா இதுல வந்து புல்லட் அது வந்து டிபி நேம். ஓகேங்களா? ஸோ அந்த பேரே இங்க இல்லை அப்படின்னா வந்து அந்த ஃபைல் ரெஸ்டோர் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இங்க ஒரு ஃபைல் புல்லட் அப்படின்னு வந்து ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பாருங்க கண்ட்ரோல் ஃபைல் இங்க கிரியேட் ஆயிருக்கு. டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ள ஒரு கண்ட்ரோல் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த ஃபைலை வந்து காப்பி எடுத்து இங்க போடுறேன் நான். இந்த கண்ட்ரோல் ஃபைல் பேக்கப் எடுத்து இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ கண்ட்ரோல் ஃபைல் நேம் என்னவா இருக்கணும்? control01.ctl. control01.ctl. இதே மாதிரி வந்து control02 கிரியேட் பண்ணிக்கோ. control02.ctl ரெண்டு கண்ட்ரோல் ஃபைல் இங்கே கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பேக்கப் பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்றேன்னா ஆல்டர் டேட்டாபேஸ் மவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு டேட்டாபேஸ் மவுண்ட் ஆயாச்சு. ஓகேங்களா? ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. செலக்ட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் $v இன்ஸ்டன்ஸ் மவுண்டட் அப்படின்னு வருது. இப்போ நம்மளால ஓபன் பண்ண முடியாது, ஏன்னா வந்து டேட்டா ஃபைல்ஸ் எதுவும் இன்னும் ரெஸ்டோர் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா திருப்பியும் வந்து நான் R1 வழியா லாகின் பண்றேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லுது. இப்போ என்ன பண்றேன்னா இந்த டேட்டாபேஸை ரெஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சும்மாவே நான் ரெஸ்டோர் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆகுது பாருங்க. ஓகேங்களா? இங்க எரர் அடிக்குது. என்ன சொல்லுதுன்னா நோ பேக்கப் ஆர் காப்பி ஆஃப் டேட்டா ஃபைல் ஃபவுண்ட் டு ரெஸ்டோர். அப்படின்னா இப்போ வந்து ஒரு இடத்துல பேக்கப் இருக்கணும், அங்க போய் பேக்கப் ஃபைல் இருக்கான்னு தேடுது, ஆனா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபெயில் அடிக்குது. ஓகேங்களா? இது ஏன் அப்படின்னா பை டிஃபால்ட்டா வந்து உங்களோட கண்ட்ரோல் ஃபைல்ல நீங்க அந்த சர்வர்ல என்ன லொகேஷன் கொடுத்து எடுத்தீங்களோ அந்த பேக்கப் லொகேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து புதுசா பில்ட் பண்ண ஒரு சர்வர். ஓகேங்களா? நம்ம வேற டைரக்டரியில பேக்கப் ஃபைல்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதனால வந்து கண்ட்ரோல் ஃபைலால அது கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா புது லொகேஷன்ல எங்க பேக்கப் ஃபைல்ஸ் வச்சிருக்கனோ அங்க வந்து நான் கேட்டலாக் பண்றேன். கேட்டலாக் ஸ்டார்ட் வித் அப்படின்னு கொடுத்து அந்த லொகேஷன் கொடுக்குறேன். நியூ லொகேஷன். ஓகேங்களா? ஸ்டார் அப்படின்னு கொடுத்துறேன். எஸ். இங்க பாருங்க. இப்போ புதுசா லொகேஷன்ல புதுசா வச்சிருக்க லொகேஷன்ல இருக்க பேக்கப் ஃபைல்ஸ்லாம் இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியும். எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கேட்டலாக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இனிமேட்டு நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த பேக்கப் ஃபைல்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ என்ன பண்றேன்னா திருப்பியும் ரெஸ்டோர் டேட்டாபேஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க. இப்போ அந்த ஃபைல்ஸை ரீட் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? இங்க பாருங்க. எரர்ஸ் ஃபவுண்ட் ரீடிங் பேக்கப் பீஸ். அதாவது திருப்பி பழைய லொகேஷன்ல போய் தேடி இருக்கு. ஆனா இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா ஃபெயில் ஓவர்
பாருங்க ஃபெயிலோவர் டு பீஸ் ஹேண்டில் இந்த லொகேஷனை தான் நம்ம கேட்டலாக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு பேக்கப்பை தேடி கண்டுபிடிக்குது, ரெஸ்டோர் பண்ணி முடிச்சிருது. ஓகேங்களா? ஸோ நம்போ இப்போ அந்த லொகேஷனுக்கு போய் பார்க்குறோம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஃபைல் நம்ம இங்க தான் கிரியேட் பண்ணோம். அப்போ இந்த ஃபைல்ஸ் டேட்டா ஃபைல்ஸ்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே ரெஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ டேட்டாபேஸ் ரெஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்னன்னா, ஆ இந்த லொகேஷன்ல நமக்கு ஆர்கைவ் லாகோட பேக்கப்பும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத வச்சு எவ்வளோ தூரம் ரெக்கவர் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நான் எக்ஸ்பிளிசிட்டா போயிட்டு நான் எதுவும் செக் பண்ணல. எந்த லாக் சீக்வென்ஸ் வரையும் பண்ண முடியும், இல்ல எந்த அ அ எஸ்சிஎன் வரைக்கும் பண்ண முடியும்ன்றது நான் எதுவும் செக் பண்ணல. நான் சிம்பிளா என்ன பண்றேன்னா, SQL Plusல போயிட்டு ரெக்கவர் டேட்டாபேஸ் until cancel using பேக்கப் கண்ட்ரோல் ஃபைல் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? இங்க எனக்கு சஜஷன் கேக்குது. ஸோ நான் இங்க கேன்சல்னே குடுத்துடுறேன் நானு. ஓகேங்களா? மீடியா ரெக்கவரி கேன்சல்ட். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, ஆல்டர் டேட்டாபேஸ் ஓப்பன் அப்படின்னு குடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்லுதுன்னா வந்து, மஸ்ட் யூஸ் ரீசெட் லாக்ஸ் ஆர் நோ ரீசெட் லாக்ஸ் ஆப்ஷன் ஃபார் டேட்டாபேஸ் ஓப்பன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ண முடியல. அதனால வந்து இங்க ஓப்பன் ரீசெட் லாக்ஸ் அப்படின்னு குடுத்துடுறேன் நானு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ டேட்டாபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன பண்றேன், செலக்ட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் $V டேட்டாபேஸ் அப்படின்னு குடுத்தா, சாரி $V இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸ்க்கு என்ன பண்ணலாம்னா, நேம், comma, open underscore mode from $V database. ஓகேங்களா? ஸோ ரீட் ரைட்டுக்கு வந்துருச்சு. ஸோ எண்ட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் அடிச்சதுல, இப்போ நான் திருப்பி ட்ரை பண்றேன். ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஃப்ரம் எனக்கு ரோ கவுண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க டேட்டாபேஸ் வந்து ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மேன் ஸ்பேஸ் பேக்கப்பா இருந்துச்சு. ஃபைல் சர்வர் கிராஷா இருந்துச்சு. அத நம்ம வந்து வெறும் ஆர்மேன் பேக்கப் ஃபைல்ஸ வந்து லோக்கல் டிஸ்க்ல காப்பி பண்ணிட்டு, அங்கருந்து நம்ப டேட்டாபேஸ ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சினாரியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கண்ட்ரோல் ஃபைல் கிடையாது. நம்மகிட்ட பாராமீட்டர் ஃபைல் கிடையாது. ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, அந்த டேட்டாபேஸ் நேம் மட்டும் தான். ஸோ அதுக்காக ஒரு ORDIM வச்சு சர்வீஸ் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்மேன் மூலமா டம்மி இன்ஸ்டன்ஸ் அ அப் பண்ணினோம். அதுலருந்து எஸ்பி ஃபைல் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஃபைல் கிரியேட் பண்ணோம். கண்ட்ரோல் ஃபைல வச்சு டிபிஎம் மவுண்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து டிபிய வந்து ரெஸ்டோர் பண்ணி ரெக்கவர் பண்ணினோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.